Thank you, ma'am, for your immeasurable words to make this occasion even more. நான் தான் வந்துட்டேன். வராதவங்களை தான் கூப்பிடணும், வந்தவனை 27வது ஆண்டு சிறப்பு விழாவினை தங்களுக்கே உரிய கம்பீரத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி பள்ளியினுடைய பெருமை மிகு தாளாளர் திருமதி தேன்மொழி திருஞானம் அவர்களே, அவரது இந்த வளர்ச்சிக்கு பின்புலமாக இருந்து ஒரு நல்ல தமிழ் ஆசிரியர் என்ன தமிழ் தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்ற அருமைக்குரிய ஐயா திருஞானம் அவர்களே, அவர்களது மாபெரும் தவமாக இங்கே பிறந்து எத்தனையோ நோயுற்றவர்களுக்கு மிகச் சிறப்பாக சிகிச்சை செய்யும் அரும்பணி ஆற்றுகின்ற டாக்டர் ஞான தீபன் அவர்களே, இந்த மேடையை அலங்கரிக்கின்ற திருமிகு டி.கே. மாரிமுத்து அவர்களே, டாக்டர் மோகன் அவர்களே, திரு ஐயா ஏழுமலை அவர்களே, எங்களுக்கு இங்கே மேடைக்கு வந்து பரிசுகள் வழங்கிய டாக்டர் மல்லிகார்ஜுனன் அவர்களே, எங்களுக்கு மரியாதை செய்த அருமைக்குரிய ஐயா ஆறுமுகம் ஐயா அவர்களே, அவரோடு வந்திருக்கிற ஐயா பெரியவர் அவர்களே, மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் அல்லாத பணியாளர்களே, மாணவ செல்வங்களே, கும்மிடி பூண்டி பகுதி வாழ் பெற்றோர்களே, பெரியவர்களே, எனக்கு முன்னால் பேசிய ராமருக்கே சாமரம் போட்ட திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களே, ஊடகம் சார்ந்த அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிக நேரம் நாங்க எடுத்துக்க போறதில்ல, மேடம் நிறைய பேசி சொல்லிட்டாங்க. முதல்ல கும்மிடி பூண்டி சென்னை கிட்ட இருக்குன்னு சொல்லிதான் அவர் கூப்பிட்டாரு. நம்பி வந்தேன். போகுது போகுது குட்ஸ் ட்ரெயின் மாதிரி போய்கிட்டே இருக்கு. 3.25 மணி நேரம் ஆச்சு. வண்டி நகருதா நகரலையானே தெரியல. பாலமா வருது. பாலத்துக்கு மேல போனாலும் வரல, கீழே போனாலும் வரல. நொந்து போய் தான் அங்க வந்தோம். அவரு சின்ன பிள்ளைக்கு மிட்டாய் காட்டுற மாதிரி பக்கம்தாங்கய்யா, வந்துடலாங்கய்யான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தார். வந்த பிறகுதான் தெரியுது, அப்படி மூச்சு விட்டோம்னா நம்ம முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆயிரும் போல. வந்தாருக்கு தடா ஆந்திராவுக்குள்ளே வந்துருவோம் போல. இவ்வளவு தள்ளி இருக்கிற ஒரு ஊருக்கு வந்து ஒரு பள்ளியை பார்ப்பது எனக்கு ஆச்சரியம். ஏன்னா நான் மதுரையில இருந்து வர்றேன். நேத்தே கிளம்பிட்டேன். இன்னும் போய்கிட்டு இருக்கு நம்ம கதை. இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களும் நானும் ஒரே பள்ளி விழாவில் பேசுவது எனக்கு தெரிய இதான் முதல் முறை. இது வரைக்கும் யாரும் அப்படி கூப்பிட்டது இல்லை. என்னைய கூப்பிடுறவங்க அவங்கள கூப்பிட மாட்டாங்க, அவங்கள கூப்பிடுறவங்க என்னைய கூப்பிட மாட்டாங்க. இதுல போன வருஷமே என்னைய பத்தி பேசினேன்னு வேற சொல்றாங்க. நான் இல்லாதப்ப என்னைய பத்தி பேசுறதே இப்ப இயல்பா போச்சு. போன வருஷம் பேசியிருக்கிறாங்க, அது வேற. அடுத்தது, இந்த பள்ளி விழாவுக்கு அவர் அழைத்ததுல இருந்து அவர் ஒரு 100 மெசேஜாவது எனக்கு போட்டிருப்பாரு. அவர் தூங்குறாரா முழிச்சிருக்காரான்னு தெரியல. அவ்வளவு மெசேஜ் வாங்க வாங்க வாங்கன்னு வரவேற்று, எனக்குரிய கும்மிடி பூண்டியில நாங்க 2 பேரும் எலெக்ஷன்ல நிக்கிற மாதிரி அவ்வளவு பேனர் வச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா ஐயா? திரும்புற திசையெல்லாம் நான் இந்த மாதிரி பாருங்க, சிரிக்கிற மாதிரி, பயமுறுத்துற மாதிரி. சின்ன பையலுக்கு இந்த படத்தை பார்த்து பயப்படுவானா இல்லையா? அவ்வளவு பெருசு பெருசா போட்டு ஊரையே கலக்கி ஐயா திருஞானம் அவர்கள்
உண்மையிலேயே எங்கள் மீது காட்டிய அன்பு அல்ல, தமிழ் மீது காட்டிய அன்பின் வெளிப்பாடுதான். அடுத்தது பட்டிமன்றம்ன்றத பத்தி பாரதி மேடம் ரொம்ப நல்லா சொன்னாங்க. ஒரு கடினமான கலை அது. ஒரு மேடையில ஒருவர் பேசியதை வாங்கி அதிலிருந்து சில பாயிண்ட் எடுத்து அவருக்கே திருப்பி பதில் சொல்லுகிற ஒரு ஆற்றல் இருந்தாதான் பட்டிமன்றத்துல ஜெயிக்க முடியும். சன் டிவி தொடங்கி நடந்த முதல் பட்டிமன்றத்தில இருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். 1994 அவங்க ஒளிபரப்பிய முதல் பட்டிமன்றத்துல நான் பேச்சாளர். ஆனா எங்க ப்ரோக்ராம்ல பாரதி மேடம் 2001க்கு பிறகுதான் வர்றாங்க. எனக்குரிய 8-9 வருஷம் கழிச்சுதான் எங்க டீமுக்குள்ள வராங்க. ஆனா 9 வருஷம் பின்னாடி வந்தாலும் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன எங்களை எல்லாம் போகிற போக்குல ஓவர் டேக் பண்ணி மேல போனாங்க பாருங்க. அதுதான் பாரதி மேடத்துடைய திறமை, சிறப்பு, கடவுள் அருள். இது மனுஷங்க தர்றது இல்ல. நான் தெளிவா சொல்றேன், யாரும் அவரவர் சுய புத்தியில் வளர்வதில்லை. ஏதோ ஒரு முன்னோர் செய்த தவ பயனோ இறை அருளோ இல்லை என்றால் நீங்கள் எந்த இடத்திலும் ஜெயிக்க முடியாது. எந்த இடத்துலயாவது ஜெயிக்கணும்னா மேல இருந்து ஒரு உத்தரவு வரணும். அதனாலதான் அவங்க ரொம்ப வேகமாக மக்கள் மத்தியில் இடம் பிடித்தார்கள். இந்த தம்பி ஒரு டாக்டர், மருத்துவம் பற்றி தெரிந்து அவர் பேசுவது இயல்பு. ஆனா பட்டிமன்ற வரலாற்றை எனக்கு தெரிய ரத்தின சுருக்கமாக ஒரு 10 நிமிடத்தில் அவர் பேசியதை இதுவரை நான் கேட்டதே இல்லை. இதுதான் முதல் முறை. அவர் என்னை பத்தி நிறைய சொன்னாரு. ஆனா கடைசியா ஒண்ணு சொன்னாரு. ராஜா சார் நல்ல பேச்சாளர்ன்றதை விட நல்ல மனிதர்னு ஒரு டாக்டர் சொன்னதா சொன்னாரு. நான் பேச்சாளர் ஆகுது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. வாழுகிற காலத்தில் நல்ல மனிதர் என்று பெயர் வாங்கும்படியாக வாழ வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை. போகிற போக்குல யார் வேணாலும் யார் மேல வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுகிற உலகமாக இருக்கிறது. மேடைக்கு வர பயமாக கூட இருக்கிறது. யாராவது நம்மளை பார்க்கணும்னா எதுக்கு பார்க்கணும்ன்ற அச்சமே வருகிறது. அந்த அளவுக்கு நெருக்கடியான உலகத்துல ஒரு மேடை போட்டு இத்தனை மரியாதை செய்த இந்த கலைமகள் பள்ளியை சார்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்தோம். ஒரே ஒரு விஷயம்தான், பாரதி மேடம் ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. இங்க எல்லாரும் டான்ஸ் ஆடுறது காத்திருக்கிறாங்க, பரிசு வாங்க காத்திருக்கிறாங்க. அவங்க மேக்கப்போட எங்களை திட்டுவாங்க. Who is this fellow? இந்தால் யாரு, ஏன் பேசிக்கிட்டே இருக்கான், நிறுத்த மாட்டானான்னு திட்டுவான். அப்புறம் நீங்க எல்லாரும் காத்திருக்கிறீங்க, அந்த பிள்ளைகள் எப்ப சாப்பிட்டானோ அவனை அப்படியே கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பாடு கொடுக்கணும், அதுக்காக காத்திருப்பீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். ரொம்ப நெருக்கடியான ஒரு காலத்துல நாம் இருக்கிறோம். யாரும் யாரையும் கண்டிக்க முடியாத காலத்துல நாம் இருக்கிறோம். பிள்ளைகளை பெற்றோர் கண்டிப்பது குறைந்து இருக்கிறது. ஆசிரியர்கள் கண்டிக்கவே முடியாது. ஏதாவது கண்டிக்கணும்னு வாயை திறந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆசிரியர்கள் கண்டிக்கிறதா கனவு கூட காண முடியாது. அவங்க பிள்ளையும் கண்டிக்க முடியாது, அடுத்த பிள்ளையும் கண்டிக்க முடியாது. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. இந்த மேடையில நிறைய ஆசிரியர்கள் பரிசுகள் வாங்கினாங்க, மாணவர்கள் பரிசு வாங்கினாங்க. மாதிரி பரிசுகள் வாங்கும் போது பெற்றோர் சந்தோஷப்படுவீங்க. ஆனா ஒரு ஆசிரியை பாருங்க, 7 பேர் சென்டம் வாங்குறதுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. 7 பேர். இந்த 7 பேர் சென்டம் வாங்கும் போது அவங்க 7 பெற்றோர் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனா அவர்கள் பட்ட அந்த சந்தோஷத்தை விட அதிகம் சந்தோஷப்பட்டது அந்த ஆசிரியையாகத்தான் இருக்கும். அதாவது தான் பெற்ற பிள்ளைக்காக ஒருவர் கஷ்டப்படுவது என்பது இயல்பு. ஆனால் பெறாத பிள்ளைகளாக இருக்கிற மாணவர்களை பார்க்கிற ஆசிரியர்கள் இருக்கிறார்களே,
அவர்கள்தான் மிக மிக முக்கியமானவர்கள். இன்னும் கொஞ்ச நேரத்துல டான்ஸ் ஆடுவாங்க. ஏற்கனவே கொஞ்சம் ஆடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேடைக்கு வரும்போதே தெரியுது, கொஞ்சம் ஆடுனது தெரியுது. இந்த பயல்களை எவ்வளவு நாளும் அதுக்கு பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. உங்க வீட்டுல பாத்ரூம் போகும்போதே நெளிஞ்சுக்கிட்டே தான் போவான். ஏன்டானா டான்ஸ் பிராக்டிஸ் பண்றேன்னுவான். ஆமா, அவன் எவ்வளவு நாள் அதை மனப்பாடம் பண்ணிருப்பா. எத்தனை ஹிந்தி பாட்டு, எத்தனை தமிழ் பாட்டு, எத்தனை மியூசிக், அதெல்லாம் அவன் மைண்ட்ல இருக்கும். இந்த வயசுல அவன் அதை விட அவங்க போட்டிருக்கிற ஜிகு ஜிகு ட்ரெஸ்ஸ பாருங்க. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் இருட்டிலேயே தெரியும் போல, அதுக்கு வெளிச்சமே தேவையில்லை. இதெல்லாம் ஆடும் போது சைடுல இருந்து அல்லது முன்னாடி இருந்து அந்த டீச்சர்ஸ் ஆட்டி வைப்பாங்க. யாராவது பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா இல்லையா? பயலுக்கு ஆடும் போது கையை தூக்கும், இப்படி திரும்ப டர்ன் பண்ணு, இப்ப மேல கைய வை அப்படின்னு டீச்சர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சில சமயம் அவங்க ஆடுறதை விட அவங்க ஆடுறது ஜாஸ்தியா இருக்கும். அதான் உண்மை. ஆனா அந்த பிள்ளைகள் ஆடி முடிச்சு கீழே இறங்கும் போது அந்த ஆசிரியர்கள் முகத்துல ஒரு பெருமை இருக்கும் பாருங்க. உண்மையிலேயே மிக மிக அழகானது. ஒரு செய்தியை பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. கண்டிப்பு இல்லாமல் பிள்ளைகளை வளர்க்க கூடாது. பள்ளி எடுக்கிற முயற்சிகளுக்கு உங்க ஒத்துழைப்பு வேணும். உங்க பிள்ளைகள் ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். உங்க வீட்டுல இருக்கிற முதியவர்களுக்கு உங்க பிள்ளைகள் மரியாதை கொடுக்கணும். மூணாவது, தினசரி கொஞ்ச நேரம் வாசிக்கணும். எந்த நேரமும் மொபைல் பார்க்க கூடாது. இன்னைக்கு ஒரு பத்திரிகை செய்தி, டைம்ஸ் ஆஃப் இந்தியா நினைக்கிறேன், இதுலயே வந்திருக்கு. 16 வயதுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகளுக்கு சோசியல் மீடியால அவர்களுக்கு தடை செய்ய வேண்டும் என்று ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் உத்தரவு போட்டிருக்கு. அதை ஏன் நாம செய்யக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்கன்னு இன்னைக்கு வந்திருக்கு. காரணம் என்னன்னா, சோசியல் மீடியா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ரீல்ஸ், இன்ஸ்டா, இதுல எல்லாம் வர்ற பிள்ளைகளுக்கு ஏதோ மன பாதிப்பு வருதுன்னு சொல்றாங்க. அதனால அதெல்லாம் மாறணும். அப்படின்னா மொபைல் பயன்பாட்டை குறைச்சு வாசிக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. எல்லாத்துக்கும் மேல உங்க பிள்ளைகள் காசோட அருமை தெரியும்படி வளர்த்து பாருங்க. காசோட அருமை. அவன் நினைச்சா 100 ரூபாய் எடுத்துட்டு போய் செலவு பண்றான். நினைச்சா ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு 1000 ரூபாய் நட்டம் உண்டாக்குறான். அந்த மாதிரி செய்ய அனுமதிக்காதீங்க. நாங்களாரும் 5 பைசாவுக்கும் 50 பைசாவுக்கும் அழுத காலங்கள் இப்ப எனக்கு நினைவுக்கு வருது. அப்பா எங்கேயோ போய் அள்ளிட்டு வர்றாரு காசை, அம்மா எங்க இருந்தோ தோண்டி எடுத்துட்டு வர்றாங்க பணத்தைன்னு நினைக்க கூடாது. காசு கஷ்டப்பட்டு வருது. உங்க அப்பாவும் அம்மாவும் நெற்றி வேர்வை சிந்தி அவமானப்பட்டுத்தான் இந்த காசை கொண்டு வர்றாங்க. அதை அள்ளி இறைப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். பணத்தோட அருமை தெரியாம பிள்ளைகளை வளர்க்காதீங்க. அவன் நடுராத்திரி எனக்கு பரோட்டா வேணும்னா அடிச்சு படுக்க வைங்க. ராத்திரி திடீர்னு செமிக்காதரா, காலையில பள்ளிக்கூடம் போகணும்னு சொல்லுங்க. நியதிகள் ஒழுங்குகளுக்கு கட்டுப்படும்படி பிள்ளை வளர்த்து பாருங்க. அப்படி அவன் வளரணும்னா நீங்களும் அதற்கு கட்டுப்பட்டு இருங்க. அது ரொம்ப முக்கியம். நான் மொபைல் என் பையனை பார்க்காதன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன்னா அவன் ஒத்துக்க மாட்டான். நீ பாக்குறப்ப நான் பாக்குறேன்னுவா. நான் சிக்கனமா இருந்தா அவன் சிக்கனமா இருப்பான். எல்லாத்தையும் செய்து பாருங்க. நல்ல பள்ளி கலைமகள் என்கிற பெயர்ல இருக்கு. கலைமகள்ன்ற பெயர்ல இருக்கிற பள்ளிக்கு பாரதி 2 தடவை வந்தது பெரிய விஷயம் இல்ல. வருஷத்தோடு நீங்க தானே வர்றீங்க. கலைமகள்னாலே பாரதி தானே. உண்மையிலேயே எங்கள் இருவரையும் அழைத்து பெருமைப்படுத்திய இந்த பள்ளி நிர்வாகத்துக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு பொறுமையா கேட்கிற கும்படி பூண்டி வாழ் மக்களுக்கு என்னோட நன்றி. இன்னும் பொறுமையா இருக்கிற குழந்தைகளுக்கு நன்றி. இந்த பள்ளி மென்மேலும் வளர வாழ்த்துகள். இந்த பள்ளியில் இருக்கிற மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லாரும் இந்த பள்ளியின் உயர்வுக்கு பாடுபட வாழ்த்துகிறேன். இன்னும் பெரிய சாதனைகளை இந்த பள்ளி படைக்க வேண்டும் என்று வேண்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.